நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1008 மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட பத்ரகாளி அம்மன். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? என் நேம் சதீஷ். சதீஷ் ஐயா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்கணுன்றது யாரோடைய எண்ணம்? நம்ம ஆண்டாருக்கு இப்போ முருகருடைய சித்தம் தான். அவர் தான் என்னுடைய கனவுல ஒரு 6 நாள் ரொம்ப டிஸ்டர்பு. ஆக்சுவலாக நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ன்ற ஒரு ப்ரைவேட் காலேஜில் மேக்ஸ் ப்ரொஃபஸராக 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இப்போயும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சுருக்கிறோம். அதில் ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வந்ததுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் தான். ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு மாலை போடுவோம். அந்த நேரங்களில் ரொம்ப பக்தியாக இருப்போம். ஸோ கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு. அதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தலை சிறந்த ஆன்மீகவாதிகள் என்னுடைய குருநாதர்கள்கிட்ட முறைப்படி தீட்சை வாங்கியிருக்கோம். காசியில் வந்து அகோரிங்க கிட்ட சிவதீட்சை வந்து வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஹரிச்சந்திர மயானம் அப்புறமா மணிகர்ணிகா காட்னு 2 இருக்குது. அதில் வந்து ஹரிச்சந்திர மயானத்து பக்கத்தில் தான் மயான காளி இருக்காங்க. ஸோ அதில் வந்து அகோரிங்க கிட்ட சிவதீட்சை வாங்கியிருக்கோம். ஸோ கேரளாவில் வந்து மணிக்கர் இனத்தை சேர்ந்தவங்க தான் மாந்திரிகத்தோடைய தலை சிறந்த அவங்க இருக்காங்க. பெருவுடையான் அவர் தான் வந்து மாந்திரிகத்தோடைய தந்தை. அவங்க வழி வந்தவங்க கிட்ட நம்ம முறைப்படி மாந்திரிகம் கற்றுட்ருக்கோம். மாந்திரிகம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து தவறுதலாக நினச்சிக்கிறாங்க, மந்திரவாதி. இப்போ என்னுடைய சொந்தங்கள்லேயே சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா சதீஷ் சாமியார் ஆகிட்டான், சாமியை வச்சு வழிபடுறது தப்புன்னா அப்போ யாருமே வீட்டில் சாமி கும்பிடவே கூடாதுல்ல. இதில் என்னுடைய ஆதங்கத்தில் இந்த பதிவு மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். வீட்டில் எல்லா பெண்களும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சாமிக்கு எல்லா பூஜை சாமான்லாம் கழுவி விளக்கேற்றுறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அப்போ அவங்க மாந்திரிகவாதியா, மந்திரவாதியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த அம்பாள் வச்சு இவங்க வந்து நவபாஷானம் 1008 மூலிகைனால செய்யப்பட்ட விக்கிரகம். இவங்களை முறைப்படி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ கட்டாயமாக 48 நாள் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு கொடுப்பா. இது வரைக்கும் ஒரு 31 குடும்பங்களை கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இல்லை அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு அந்த பொண்ணோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல பிரிஞ்சவங்களை இது வரைக்கும் இந்த 4 மாதத்தில் 31 குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ இது வந்து ஆன்மீகத்தினால பண்ண முடியுது. கடவுள் ஐயா, இப்போ இது இந்த விஷயங்கள்லாம் யாரால சாத்தியம்? இறைவனாலேயா இல்லை உங்களாலேயா இல்லை நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தையாலையா? என்னங்க அப்படி கேட்குறீங்க? நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நான் அப்படின்றதே ஆணவத்தினோட ஒரு வெளிப்பாடு தான். நீ இங்கே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் சாதாரண மனிதர்கள். ஸோ எல்லாமே கடவுள் மட்டும்தான். ஸோ இப்போ நிறைய பேருக்கு எதிர்ப்பாக சொல்லுவாங்க கடவுள்லாம் கிடையாது அப்படின்னா. கடவுள் இருக்கு. இப்போ யார் ஒருத்தர் வந்து கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து கெட்ட சக்தியும் இருக்குது. கடவுளே இல்லைன்றவங்கக்கிட்ட நம்ம போய் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து இருப்பது உண்மை. ஸோ கெட்ட சக்திகள் இருப்பதும் உண்மை. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பகல்னு ஒன்று இருந்தால் இரவு கட்டாயமாக இருக்குது. அந்த இரவு இல்லைன்னா பகலுக்கு வந்து வேலையே கிடையாது. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண் திஷ்டியால் என்னென்ன விஷயங்கள் கண் திஷ்டியால் பாதிக்கப்படுவாங்க? பொதுவாக கண் திஷ்டியால் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து பைக்கில் தான் போயிட்டே இருக்கேன். நான் என்னோட உழைப்பின் காரணமாக ஒரு லோன் போட்டு ஒரு கார் எடுத்திருப்பேன். ஸோ இப்போ இது வந்து பக்கத்து வீட்டுக்காரனும் நானும் ஒரே கிளாஸ் தான் படிச்சிருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், யாரையும் மீன் பண்ணி சொல்லலை. ஸோ அவர் வந்து அந்த தொலைநோக்கு பார்வையோடு இருக்க மாட்டார். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் இல்லாத வீடே கிடையாது. கார் இல்லைன்னா அது ஒரு இது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம உழைப்பின் காரணமாக அதை ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கட்டு லோனில் எடுக்கிறோம். அதை கட்டணும் அப்படின்றதுனால ஓடுறோம். ஆனால் அவன் வந்து அதே நார்மலாகவே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னாக்கா வண்டி வாங்க மாட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னா பொறாமை, ஐயோ இவன் மட்டும் வாங்கிட்டானேன்றது. அதுதான் வந்து கண்திருஷ்டின்றது. கண்திருஷ்டி வந்து ஒருத்தவங்க பாதிக்குமானா கட்டாயமாக பாதிக்கும். ஏன்னா நல்ல விஷயங்களை விட வந்து கெட்ட விஷயம் வந்து சீக்கிரமாக போய் சேரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக பால் வந்து பியூர் பால் வச்சுருப்போம். அது நல்ல பால் தான். ஆனால் ஒரே ஒரு சொட்டு தான் வந்து விஷம் வந்து அதில் ஊற்றுவோம். ஆனால் அந்த மொத்த பாலுமே வந்து என்ன ஆகிடும்? விஷமாயிடும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாக இருந்தால் கூட கெட்ட விஷயத்தோட ஒரு துளியோட இது வந்து அதோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் வந்து கெட்ட சக்தி இருக்குன்னா இருக்கும். இப்போ அந்த பால் தான் அது எக்ஸாம்பிள். பால் ஃபுல்லாக நல்லது தான். அந்த ஒரு துளி விஷத்தை வந்து அந்த நல்லா இருக்கிற பால் வந்து அதை கெடுக்கலாம் இல்லையா? அதாவது அந்த கெட்ட சக்தி போலலாம் முடியாது. ஏன்னா கெட்ட சக்திக்கு வந்து வீரியம் வந்து அதிகம். ஸோ ஆனால் கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நல்ல விஷயங்கள் தான் ஜெயிக்கும், கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். கெட்ட விஷயங்கள் அதோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா,
அணையிற விளக்கு தான் பிரகாசமா எரியும். அதுதான் வந்து கெட்ட சக்தி. கடவுள் வந்து அமைதியா இருக்கும், அதோட போக்கிலே விடுவாங்க. எப்போ அதை ஆஃப் பண்ணுன்றது கடவுளுக்கு தெரியும். யார் ஒருத்தங்க கடவுளை வந்து ஆத்மாத்மா மனசார நேசிச்சு அவங்களுக்கு தன்னுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட சொல்றாங்களோ கட்டாயமா கடவுள் வந்து பூர்த்தி செய்வாங்கன்றது நிதர்சனமான உண்மை. இது வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து இந்த அம்பாவை வச்சு வழிபடுற. ஆக்சுவலாக இந்த கோவில் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக நான் வைக்கல, என்னோட திருப்திக்காக தான் வச்சேன். ஆனால் இந்த அம்மாவுடைய சக்தி வந்து அதீதமாக இருக்கிறதுனால இந்த இடத்தையுமே பொதுமக்கள் பார்வைக்காக கோவிலாகவே மாற்றிட்டேன். இது என்னக்கு அப்புறமா இது வந்து அரசாங்கத்துக்கு தான் போய் சேருன்றதை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பில் நான் கஷ்டப்பட்டு வாங்கின இடம். ஸோ இதை வந்து என்னுடைய ஸ்போர்ட்ஸ் ஷாப் ஆக்சுவலாக இதை மேலே மாற்றிட்டு கோவிலாக மாற்றிட்டேன். எனக்கு அப்புறம் பொதுமக்கள் வழிபடுறதுக்கு இது பொது சேவையாகவே இதை பண்ணிவிட்டு அரசாங்கத்துக்கிட்ட இதை ஒப்படைக்கணுன்றது நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதில் யார் என்ன சொன்னாலும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஐயா இப்போ சிலைனாலே பெருசாக இருக்குன்னுவாங்க, இது மொத்தம் எத்தனை அடி? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 10 அங்குலம், அதாவது 1.25 அடி. இது கீர்த்தி சிறுசானாலும் மூர்த்தி பெருசுன்னு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழகத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விசாலமான பிம்பங்கள் இருந்தால் தான் அது வந்து பெரிய சக்தி உடையதுன்ற மாதிரி ஒரு சிலருடைய கருத்து இருக்குது. நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் அவரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 6 அடி கூட அவருடைய சிலை இருக்காது. நீங்கள் அங்கே போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் காசிக்கு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் அவரை போய் கிட்ட கூட போய் தொட முடியாது. 4 இது மாதிரி வச்சுருப்பாங்க, ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. நம்மளுடைய வேண்டுதல் பால் பழம் எது இருந்தாலும் அந்த துளசிலாம் அதில் போடுவாங்க. அந்த ட்ரே மூலிமா அவருக்கு போய் சேரும், அப்புறம் அதில் வெளில வரும். அதோடைய ஹைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் 6 அடி தான். அதை பார்க்கறதுக்கு நாங்கள் போய் சாமியை பார்க்கும்போது 4 மணி நேரம் க்யூவில் நின்னோம். அதுக்கு 4 வழி இருக்குது. 4 வழியிலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்னது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நின்னோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னு, சிலையோட உருவம் எவ்வளோ இருக்குன்னு முக்கியம் இல்லை, அதோட சக்தி எவ்வளோ இருக்குன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஐயப்பனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 அடி 1.25 அடி 1.5 அடிக்குள்ளே தான் இருப்பார். ரொம்ப சின்ன விக்கிரகம். அவரை பார்க்குற அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சாதிச்சிடலாம். ஐயப்பனை போயிட்டு மனசார வேணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு செகண்ட் நொடிக்காக நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் சபரிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 18 மணி நேரம் நின்று போனோம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு. 18 மணி நேரம். ஸோ என்னுடைய குழந்தைய கூப்பிட்டு போயிருந்தேன். அது எல்லாம் மீறி போய் அங்கே பார்க்கும்போது, ஸோ லாஸ்ட் இயர் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அம்பாவை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயங்கள் என்னென்ன, சிலை எவ்வளோ பெருசாக இருக்குன்றது பார்க்கக்கூடாது, அதில் இருக்கிற உயிரோட்டம். இப்போ நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி என்னென்ன, எல்லாமே சாமி தானே, எல்லாமே வந்து சக்தி வாய்ந்தது தானே, அப்புறம் ஏன் எல்லாரும் அங்கங்கே வச்சுக்கிறாங்கன்னு. எல்லாரும் வைக்கலாம், அதை முறைப்படி யார் வந்து தினமும் அதை பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் சாமி வந்து அங்கேயே ஆசைப்பட்டு உட்காந்துருவாங்க அந்த அம்மா. இப்போ நிறைய இடத்துல விசாலமான கோவில் கட்டியிருப்பாங்க, வாரத்தில் ஒரு நாள் எப்பயோ ஒரு நாள் மட்டும்தான் பார்த்துப்பாங்க, வருஷத்தில் ஒரு நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க, திருவிழா மாதிரி வைப்பாங்க. ஆனால் தினம் அந்த சாமிக்குமே நெய்வேத்தியம் வைக்கணும், அவங்களுக்கு பூஜை முறைகள் பண்ணணும், அவங்கள வந்து தாலாட்டு பாடணும், அவங்கள தூங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை முறைப்படி யார் செய்கிறாங்களோ அந்த இடத்துல அவ நிரந்தரமாக தங்கிடுவா. ஐயா இப்போ நவபாசனத்தில் 1008ன்றது என்ன கணக்கா? 1008 மூலிகை. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ பழனியில் வந்து முருகனுடைய சிலை இருக்குது. அது வந்து 18 சித்தர்களை வந்து போகரால் உருவாக்கப்பட்ட சிலை தான் வந்து பழனி முருகர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மூலிகைகள் வந்து நம்ம போகர் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஏன்னா அதில் தண்ணி ஊற்றினா கூட உருக்கிடக்கூடாது, அவ்வளோ விஷயங்களும் பார்த்து பண்ணது தான் அது. அந்த 1008 மூலிகைகளால் செய்யப்பட்ட விக்கிரகம். இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கலப்படமே இருக்காது. அந்த அம்மா சூளத்தில் இருக்கிற அந்த கம்பி கூட பார்த்தீங்கன்னா செம்புனால் ஆனது தான். உங்களுக்கு தெரியும், செம்பில் வந்து ரொம்ப உயிரோட்டமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கோபுரம் தான், பல கோடி ரூபாய் கட்டி செலவு பண்ண கோபுரத்துக்கு மேலே வைக்கிற கலசம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஏன்னா அதில் தான் தெய்வ சக்தி வந்து ஆகாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கும்பாபிஷேகம் அப்போ பார்த்துருப்பீங்க, அந்த கலசத்துக்கு மேலே தான், அந்த கலசத்துக்குள்ளே அந்த நவதானியங்க அந்த எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 1008 மூலிகைனால் செய்கிறதோட விக்கிரகத்து மேலே படுற காற்று நம்ம மேலே படும்போது அதுக்கு வந்து நல்ல உயிரோட்டம் இருக்கும். நிறைய பேரோட நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து அந்த மூலிகைகளுக்கு இருக்கிறதுனால நவபாஷாணத்தில் பண்ண இந்த விக்கிரகம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஐயா இப்போ நவபாசானத்தால் செஞ்ச உருவம் வந்து சில பேர் தான் வச்சுருப்பாங்களா, சில பேர் வச்சுருக்க மாட்டாங்களா?
சில பேர் தான் வைக்கணுன்றது முறை இல்லை. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நானும் நவபாஷாணத்தில் வச்சுருக்கேன், நவபாஷணத்தில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. அது முறைப்படி சித்தர்கள் வழி வந்தவங்க மூலயமா செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதர்வன வேதம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாமல் இதை செய்கிறவங்களுக்கு அந்த உயிரோட்டம் வந்து சாமிக்கு வந்து கொடுக்க முடியாது. அது ஒரு கல்லாவோ சிலையாவோ தான் இருக்குமே தவிர, அதை முறைப்படி இப்போ நம்ம ஒரு விஷயம், அம்மா தாயே, ஒரு பொண்ணு அவங்க கணவன் வந்து கோவத்தினால பேசிட்டாங்க, அது கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு, இங்கே வரமாட்டுது. ஆனால் அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு மனசை மாற்றி அந்த கணவனோடு வந்து வாழ வைக்கணும் அப்படின்றத நம்ம முறைப்படி சாமிக்கிட்ட அவங்களுக்கு ஏற்ற பூஜை முறைகள் பண்ணும்போது அந்த அம்மா அந்த மனசை போய் மாற்றுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நார்மலாக இருக்கிற ஒரு சிலை வச்சு பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயங்களுக்கு தெரியாது. இப்போ கேட்ட கேள்வி என்னென்ன, நவபாஷாணத்தில் பண்ணுற விஷயம் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. அது உண்மையான சிலையா, சரியான குருமார்கள் மூலயமா அதை பூஜை பண்ணி கொடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் வந்து முறைப்படி பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் 48 நாள் யாக கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கும். ஸோ வச்சதுக்கு அப்புறமா 48 நாள் வந்து முறைப்படி பூஜை பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ இவ்வளோ உயிரோட்டமாக இருக்கிறா. இப்போ இந்த அம்மா வந்து ஆடை போட்டிருக்காங்களா இல்லை நிர்வாணமாக இருக்காங்களா? ஸோ பத்ரகாளி அம்மனுக்கு வந்து ஆடைன்றது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அசுரர்களுடைய மண்டோட தான் மாலை, கீழே பார்த்தீங்கன்னா வந்து அசுரர்களுடைய அந்த கை தான் வந்து வஸ்திரமே. இவங்களுக்கு வந்து வேற ட்ரெஸ்லாம் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக தான் இருக்கும். இவங்களை நம்ம பார்க்கும்போது குழந்தையான உருவத்தை தான் நம்ம பார்க்க தோணுமே தவிர, யாருமே இங்கே வந்து பார்த்தவங்க அது ஒரு மாதிரியா தவறுதலாக இருக்குன்ற மாதிரி சித்தரிச்சது கிடையாது. ஏன்னா இந்த அம்மாவுடைய அம்சம் வந்து அது. இப்போ நம்ம பேசுகிறத இந்த அம்மா கேட்டுட்டு இருப்பாங்களா? அவள் எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம இங்கே பேசுறதில்ல. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்தீங்க. ஸோ அரிபரியாக அன்றைக்கி வேகமாக இன்னொருத்தங்க கூட வந்தனால டைம் இல்லைன்னு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் திரும்பி வருவங்களான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவள் வர வச்சிருக்கிறா. அவள் உங்ககிட்ட பேசலை, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் உள் மனசில் நீங்கள் 18,000 கோவில்களுக்கு வந்து போய் பேட்டி எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து அவள் உங்கள் மனசுக்கிட்ட பேசுறதுனால தான் இங்கே வந்திருக்கீங்க. இதை விட எக்ஸாம்பிள் வேறு எதுவுமே கிடையாது. இதை நாங்கள் முதல் வீடியோ எடுத்து போடும்போது ஒரு அம்மா வந்து வெளிநாட்டில் இருந்து பார்த்துட்டு இந்த கோயிலுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னாங்க. அவங்க சார்பாக வந்து லைட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஐயா, இப்போது இந்த தெய்வம் கண்ணீர் விட்டு கதறணுமா, இல்லை சிரிச்சுக்கிட்டே கேட்கணுமா, இல்லை நிர்வாணமாக உட்காந்து கேட்கணுமா? ஐயா, நிர்வாணம்ன்றது அந்த அதர்வண வேதத்தில் நம்ம எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்லையா? இப்போ அதர்வண வேதங்கள் வந்து நிறைய சாஸ்திர முறைகள் இருக்குது. அதன்படி நம்ம அந்த அம்மனை வந்து வேண்டது, அது அதர்வணம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் இருக்கும். அது நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக போக வேணாம். நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி வந்து என்னென்னா, அம்மன்கிட்ட சாமிக்கிட்ட நம்ம வேண்டும் போது மனம் விட்டு அழுது கேட்கணுமா, சிரிச்சுட்டே கேட்கணுமா, இல்லை நார்மலாக கேட்கணுமா? மனசார ஆத்மாத்மா உட்காந்து இவ்வளோ படையல் போட்டு தான் அவங்களுக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே ஒரு கற்பூரம், இல்லை ஒரு ஊதுவத்தி மனசார, இல்லை ஒரு மல்லிப்பூ, ஒரு சின்ன ஒரு ரோஜா இதழ் அந்த அம்மா பாதத்தில் வச்சுட்டு மனசார, என்னுடைய கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், என்னை நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு 2 நிமிஷம் அவங்க கண்ணை பார்த்து பேசணும். மனசார உள்ளே உட்காந்துட்டு அவங்கள கண்ணில் நினச்சி, அந்த அவங்களுடைய கண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு மனசில் தெரியணும். அப்படி நினச்சி வேண்டும் போது கட்டாயமாக அவங்களுடைய சக்திக்கு போய் சேரும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ ஜோசியர்கிட்ட போகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு 6 வாரம் போயிட்டு வாங்க நடக்கும்ன்றாங்க. அவங்களும் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்துட்டு போகிறாங்க. 6 வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கலைன்ற பட்சத்தில் வேற கோயிலுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது தப்பு. இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவறான ஒரு விஷயம், இப்போ சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து சுடு தண்ணியில் போயிட்டு கை வைக்க போகுது, நம்ம அந்த குழந்தைய போகணுமா வேணானுமா அதட்டுவோம், திட்டுவோம். அந்த குழந்தைக்கு ஆனால் அது பிடிக்காது. ஆனாலும் அந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா வெறுக்கிறது கிடையாது. அதே தான் கடவுளுக்கு வந்து யாருக்கு எப்போ எந்த விஷயம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். டைம் எடுப்பாங்க, எப்போ செய்யணுமோ அது கட்டாயமாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் வந்து எப்படின்னா, 3 வாரம் போயிட்டு வேலை முடியல, அப்போ அந்த சாமிக்கு சக்தி கிடையாது, அடுத்த கோயிலுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே இல்லைன்னா இன்னொரு கோயிலுக்கு போகிறாங்க. இது வந்து தவறான ஒரு விஷயம். யார் இதில் என்ன நான் சொல்ல வர விஷயங்கள் என்ன ஐயா, இப்போ மக்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசாத தெய்வத்தை நம்புவதை விட பேசும் மனிதர்களை, அதான் அருள்வாக்கு சொல்கிறவங்க, மாந்திரியம் பண்ணுறவங்க, சாமியாருங்க, இவங்கக்கிட்ட அவங்க என்ன காசு கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்றாங்க. அதான் இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். மந்திரவாதிங்கிட்ட காசு கொடுக்குறன்றதை விட கடவுளை வந்து மனசார நம்புங்க.
அதே நேரத்தில் ஆன்மீகவாதிகள் பொய்யா அப்படின்னா 100% கிடையாது. இந்த மை மாந்திரிகம்ன்றது 100% வந்து உண்மைதான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு, இப்போ இந்த 4 மாசத்துல ஒரு 31 குடும்பங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோன்றது அந்த மாந்திரிகம் அதர்வண வேதம் மூலமா இந்த மை சாதன பொருட்கள் இதெல்லாம் வச்சு சாமி கிட்ட சொல்லும் போது தான் போய் ஏன்னா மூலிகைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. மூலிகைனால செய்ய முடியாத விஷயங்களே இல்லை. உங்களுக்கு தெரியும், கொல்லிமலையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், மதிமயக்கின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியை நீங்கள் போட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ நிறைய ஆன்மீகவாதிகள் வந்து ஒரு சிலர் ஏமாத்ததுக்கு காரணம் தான். அந்த அம்மாவோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்கன்ற விஷயமே தெரியும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, போலியான மாந்திரிகவாதிகிட்ட வந்து பணத்தை விரயம் பண்ணி ஏமாறுவதை விட கடவுளை நம்பி கடவுளுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை வந்து அவங்க மனசார செஞ்சுட்டு, சரி இது நம்மளுக்கு எப்படிலாம் கொஞ்சம் சாத்தியப்படும் அப்படின்னா, முடியாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு வந்து அதுங்களுக்கு என்ன ஆகாரம் பண்ண முடியுமோ அதை கொடுத்துட்டு, ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டு கடவுள்கிட்ட வேணும்னு அவசியம் இல்லை. கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நீங்கள் செய்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம செய்கிற தர்மம் நம்மளை தலை காக்கும்ன்றது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஆன்மீகவாதிகிட்ட போகலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்க. கட்டாயமாக போகலாம். யார் உண்மையானவங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுட்டு போகணும். இப்போ யூடியூப்பை எடுத்தோன்னா ஐயா, இப்போ யார் நல்லவங்கன்றது எல்லாருமே நல்லவங்க தான் சொல்கிறாங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டோடு யாரும் பேசுறது இல்லைல்ல. கட்டாயமா நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதுதான் இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் பர்டிகுலரான ஒரு இடத்துல போகிறதுன்றது ஒரு தவறான ஒரு இது. ஏன்னா அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு ஜவுளி கடை இருக்குது. அந்த ஜவுளி கடை 100 ஜவுளி கடையோட விளம்பரம் பார்த்தோன்னா ஜவுளி கடை நல்லா இருக்கு, அவங்க தான் பெஸ்ட்டுன்னு அவங்கவுங்க பேசுவாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட போன உடனே அவங்களுடைய விஷயங்கள் அவங்க எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க, முக்கியமாக நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அதாவது இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க அதர்வண வேதத்தில் கற்றுக்கிட்டு அப்படின்னா, முதல்ல அவங்க காசை பற்றி பேச மாட்டாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம பொதுமக்களுக்கு இந்த இடத்துல இதை நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், வேண்டான்னு சொல்ல, அது நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்கள போய் நீங்கள் பாருங்கள். அவங்க மற்றவங்கள உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் 5 பேர்கிட்ட அவங்க பேசுகிற அப்ரோச் பண்ணுறதும், என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க, ஆத்மார்த்தமா உங்களுடைய கஷ்டங்களை வந்து அவங்க உள் வாங்கிக்கிறாங்களா, இது வந்தவொடனே இது 35,000 ரூபா ஆகும், இது 40,000 ரூபா ஆகும், இது காசு கட்டிடுங்க நான் பார்த்துறேன்னு யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. யார் ஒருத்தரும் பணத்தை மட்டும், ஏன்னா பணம் இல்லாமல் இதை பண்ண முடியாது. ஏன்னா சாதாரண ஒரு சின்ன மை அரைக்கணுன்னு இன்னைக்கு 1 கிராம் கோரோஜனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு விற்கிது, 1 கிராமே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து செலவுகள் அதில் இருக்குதான். ஆனால் அதில் அந்த மாந்திரிகவாதி வந்து முதல்ல உங்கள் கஷ்டத்தை அவங்க கஷ்டமாக உள்ளே ஏற்றுக்கிறாங்களான்றதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ அப்படி ஆனால் பேசுகிறவங்க ஆரம்பத்தில் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு 2-3 நீங்கள் டைம் எடுங்களேன். ஃபர்ஸ்ட் வாட்டி போங்க, இந்த விஷயத்த சொல்லுங்கள், இவ்வளோ ஆகணுவாங்க. 2வது வாட்டி போங்க, 3வது வாட்டி போங்க, 4வது வாட்டி உங்ககிட்ட அதே மனநிலையில் பேசுகிறாங்கன்னு அவங்கள நம்பி நீங்கள் வேலையை கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஏற்றுமா பணத்தை விரயம் பண்ணிவிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்கிறது பொதுமக்களான உங்களுடைய தப்பு தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ போகிறோம், சாமி என்ன சாமி நீங்கள் இத்தனை நாள் சொன்னீங்க, இத்தனை நாளில் நடக்கலை, இப்போ அடுத்து என்ன பண்ணால் அவர் வந்து கொஞ்சம் சமாளிப்பார். இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ண முறை சரி அது இது சொல்ல இவங்க மேலே மிஸ்டேக் சொல்லுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. கர்மான்றதுனாவே நிறைய பேருக்கு தெரியுதில்ல. கர்மான்றது எப்படின்னா, போன ஜென்மத்தில் நமக்கு என்ன விஷயங்கள் பண்ணுமோ அதோடைய பிரதிபலன் தான் கர்மா அப்படின்றது. இப்போ உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும். அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கர்மானா என்ன? ஒருத்தர் வந்து எதுவுமே வேலையே செய்ய மாட்டான், சோம்பேறியாகவே இருக்கிறான், ஆனால் அவனுக்கு லைஃப் நல்லா இருக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே கதின்னு இருக்காரு, அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, ஒருத்தர் வந்து வந்துட்டே இருக்காரு, காலில் அந்த ஒரு மாதிரி கம்பி குத்திட்டு உயிர் போகாத கண்டிஷனில் அவர் தப்பிச்சுக்கிறார் பெரிய காயங்களோட. அவர் வந்து சாமியே கதின்னு இருக்கிறவர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருப்பார், கணவன் மனைவி வந்து ஒழுங்காக இல்லாமல் அவர் பாட்டுக்கு ஏனோ தானான்னு இருப்பார், அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியே இல்லாமல் நல்லா இருக்காரு. இது என்ன, இது 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 யார் செஞ்ச தப்புன்னு கேட்கும்போது இந்த கர்மா அப்படின்றது நிறைய பேருக்கே தெரியல. எல்லாரும் ஆன்மீகவாதிகள் நீங்கள் யாரை வேணா கேளுங்களேன், கர்மானா என்ன, கர்மான்றதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா அதான் விஷயம். அவர் கிருஷ்ணர் வந்து அழகாக உபதேசம் பண்ணுறார். இந்த சாமியே கதின்னு அவருக்கு பூஜை பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு காரணம் போன ஜென்மத்தில் அவர் என்ன விஷயங்கள் பண்ணாரோ அதோட பிரதிபலன் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணுன்றது விதி. ஸோ போன ஜென்மத்தில் அவர் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கார், ஆனால் இந்த ஜென்மத்தில் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுற முறைகள் இருக்குது. ரைட், சரி, சாமிக்கு பூஜை தானே பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி கஷ்டம்?
அவரு அந்த ஒரு விபத்துனால உயிர் இழந்து இருக்கணும். அவருக்கு கடவுளுக்காக பூஜை பண்ணிட்டு கடவுளையே கெதின்னு இருக்கிறதுனால காலில் மட்டும் அடிபட்டிருக்குது. இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அவரு செத்துருக்கணும் ஆக்சுவலா அந்த விஷயத்தினால. சாவாம காலில் மட்டும் அடிபட்டுறது காரணம் சாமியே கதி நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுதான். சரி, இன்னொருத்தர் எதுவுமே பண்றது கிடையாது, குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு, பொண்டாடிக்கிட்ட சண்டை போறாரு, சரியாவே இல்லை. அவருக்கு என்ன அப்படின்னா, போன ஜென்மத்துல அவரு துறவியா இருந்திருக்காரு. அதாவது தியானத்துல கடவுளே தன்னுக்குள்ள வச்சிருந்தவர். ஸோ இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்காரு. சரி, அந்த ஒரு முற்பனல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடவுள் தான் எல்லான்னு சொல்லிட்டு இருந்தவர். ஸோ அவருக்கு வந்து இந்த ஜென்மத்தில் அவருக்கு எந்த கெடுதலும் வரல அப்படின்றது தான் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ பொதுவாக ஒருத்தர் ரோட்டில் பார்த்தா கூட நிர்வாணமாக ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம போய் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுருவோம். அந்த பிறப்பு உறுப்பு என்பது யாரும் பார்க்கக்கூடாது. பிறப்பு உறுப்புன்றது யாரும் பார்க்கக்கூடாதா? நல்ல கேள்வி. ஆமாம், அது அந்தரங்கம் தானே. அது வந்து ஏன்னா நம்மளுடைய எல்லா கெட்ட சக்திகளும், அதாவது கெட்ட நீரும் அந்த மலமும் வந்து வெளியில் போகக்கூடிய அந்த விஷயத்தை வந்து குழந்தை பருவமாக இருக்கும்போது கூட குழந்தைய அம்மா மட்டும்தான் அதை எடுப்பாங்க. கடைசி காலத்தில் குழந்தைங்க அதை எடுக்கணும். இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய அப்பா அம்மா வந்து யாருமே அது மாதிரி ஒழுங்காக கேர் எடுத்து பார்த்துக்கிறது இல்லை. முதியோர் இல்லத்தில் வந்து சேர்த்துடுறாங்க. அது இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஆன்மீகத்தில் வந்து நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக சமூக சேவைக்கு நிறைய செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய ஆசை ஒரு முதியோர் இல்லம் வச்சு இந்த மாதிரி வயசானவங்க குழந்தைங்களால் கைவிடப்பட்டவங்களை இலவசமாக பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய லைஃப் டைம் கோலாகவே இருக்குது. எனக்கு வேறு எந்த எண்ணங்களும் இல்லை. என்னுடைய லட்சியமே அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து உடல் ரீதியாக தவறுகள் செய்து விட்டால் அதற்கு தண்டனை உண்டா? உடல் ரீதியாக தண்டனைகள் செய்து விட்டால் அதுக்கு தண்டனை இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. அவங்களுடைய எதிர்த்தரப்பு இருவரும் இணைந்து மனசால் ஒத்துப்பட்டு ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான தண்டனைகள் குறைவு. ஸோ இன்னொருத்தங்க ஏமாற்றி ஒருத்தரை காயப்படுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து கட்டாயமாக தண்டனைக்குரியது தான். அதுக்கான தண்டனை கட்டாயமாக அவங்க வாழும்போதே அவங்க அனுபவிப்பாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. படுத்த படுக்கை ஆகிறது, அப்புறம் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுறது, அப்புறம் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடைசி காலத்தில் இல்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா கூட அட்டண்டரே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களா, இதெல்லாம் முற்பிறவியில் செய்த பயனா? கட்டாயம் ஐயா, கட்டாயமாக தான். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இப்போ நம்ம கர்மான்னு ஒரு கதையை பற்றி பேசணும் இல்லையா, அதுதான். அவங்க படாத பாடு ஏண்டா அந்த ஜென்மம் எடுத்தோன்ற வேதனை அளவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன். இப்போ நம்ம நார்மலாக இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாய் சும்மா குலைக்கும், போயிட்டு இருக்க வண்டியிலேருந்து நிறுத்தி ஏதாவது கல்லோ கட்டையோ எடுத்து அந்த நாயை மண்டையில் அடித்து உடச்சி அது ஒரு மாதிரி கொடூரமாக சாவடிக்கிறவங்களாம் இன்றைக்கும் இருக்காங்க. இது கட்டாயமாக நாய் அப்படின்றது ஒரு பைரவர், அதாவது சிவபெருமானுடைய கால பைரவருடைய வாகனம் தான் வந்து நாய். அது கொலைக்கு தான் நம்ம அதட்டினா அது போயிடும். நீங்கள் நல்லா பாருங்களேன், நாய் வந்து பின்னாடி துரத்திட்டே வரும், நீங்கள் வண்டியை நிறுத்திட்டீங்கன்னா அதுக்கு பயந்துட்டு அது போயிடும், கடிக்க வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து கொடுமையாக சாகடிக்கிறவங்களாம் இருக்காங்க. கட்டாயமாக அதுக்கான பலன் அடுத்த பிறவியில் நிச்சயமாக அவங்க வந்து அனுபவிச்சா ஆகணும். அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுறது. எந்த ஜீவராசி மேலே வண்டியே ஏற்றக்கூடாது? எந்த ஜீவராசி மேலேயுமே ஏற்றக்கூடாது ஐயா, எது மேலேயுமே ஏற்றக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏற்றுற இதுக்கு வந்து மன்னிப்பு இருக்குது. நம்ம வேணும்னே எதுக்கு மேலே நம்ம ஏற்ற போகிறதில்ல. தெரியாமல் ஏற்றுற பட்சத்தில் கடவுள்கிட்ட இந்த மாதிரி நான் தெரியாமல் ஏற்றிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோன்றது மனசார கடவுள்கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க அதுக்கான தண்டனைகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய பேர் கோயில் வச்சு சம்பாதிப்பாங்க, அது பாவ காசா புண்ணிய காசா? கோயிலை வச்சு சம்பாதிக்கிறதுன்றது என்னையா, இப்போ இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கல, மறைக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய திருப்திக்காக வடிவமைக்கப்பட்ட கோவில் தான். பொதுமக்கள் பார்வைக்கும் வச்சுருக்கேன். கோவில் அப்படின்னாவே உண்டியல் வைப்பாங்க, இங்கே உண்டியிலே இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தட்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபார்த்தனை காட்டும்போது காசு வைக்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து, இதை நான் உங்களுக்கு வைக்கல ஐயா, நீங்கள் தினமும் சாமிக்கு எண்ணெய் வாங்குறீங்க, திரி வாங்குறீங்க, பூ வாங்குறீங்க, பழங்கள் வாங்குறீங்க, இதுக்காக சாமிக்காக நாங்கள் கொடுக்குறது நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க, அது எங்களை கஷ்டப்படுத்துது. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் உங்களுக்காக வைக்கல, சாமிக்காக செய்கிறோம், அதை நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்கன்னு அவங்க மன திருப்திக்காக வைக்கிறாங்க. இப்போ இதில் வைக்கிற இந்த 10 ரூபா 20 ரூபாய்க்காக நம்ம பண்ணல. நம்மளை கடவுள் வந்து நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு. நான் டெய்லி ஒரு 60 பேர் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். ஃப்ரீசர் பாக்ஸில் இறந்துட்டாங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறேன்.
இவங்க தட்டில் போடுற இந்த 10 ரூபாய் 20 ரூபாயில வச்சு நான் என்னுடைய ஃபேமிலியை நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா இப்போ இந்த இடத்துல நீங்கள் செலவு வைக்கிறதுக்கு பல பேர் வந்து விமர்சனம் கொடுத்தாங்களா? கட்டாயம் ஐயா. என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு வந்து இதை பிடிக்கல. அதாவது எப்படின்னா சதீஷ் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், டியூஷன் சாரு அப்படியே தான் பார்த்தவங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு சாமி வச்சு வழிபடுற, மனசார வழிபடுற நிறைய பேர் நல்ல விஷயங்களை பண்ணித்தரேன். சதீஷ் மந்திரவாதி ஆயிட்டான், சதீஷ் மந்திரவாதி ஆயிட்டான். எனக்கு அந்த ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல. நான் எப்படி இருக்கிறேன், என்னால் பயன்பட்ட அந்த 31 குடும்பங்கள், ஒரு 13 குடும்பங்கள் வந்து இந்த கள்ள தொடர்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிரித்து சேர்த்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த கடவுளால், இந்த ஆன்மீகத்தினால, அதர்வண வேதத்தினால முடியக்கூடியதுன்னு இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க மற்ற சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம்? மற்ற சமுதாயங்கள் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகளுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு கெட்ட பேர் தான் இருக்குது. அதாவது ஃபுல்லான்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை 2 வார்த்தை கேட்டீங்க, இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்கள நம்பலாமா, நிறைய பேர் பணத்தை வந்து ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுவும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிலை வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 2 விஷயம் வந்து இப்போ 100 கோவில்கள் எடுக்கிறோன்னு சொன்னேன், அதிகபட்சம் ஒரு 80 கோவிலுக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ மீதி இருக்கிற எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை கேட்கும்போது கட்டாயமாக அதுக்கான தீர்வு வந்து இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. ஐயா இப்போ ஒரு யாகம் நடத்துகிறாங்க, யாகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயா உங்களுக்கு தான் யாகம், நீங்கள் வந்து கலந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர்கிட்ட 25,000 ஒரு சாமியார் வாங்கிட்டாராம். யாகம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐயா. நம்ம இங்கே இந்த கோவில் வச்சு இது 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் வரப்போகுது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் யாகம் நடத்துகிறோம். ஒருத்தருக்கிட்டையும் ₹1 நம்ம வாங்குறது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதில் பார்க்குற பொதுமக்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு இரவு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் யாகம் நடக்கும். இந்த யாகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கான பிரத்யேக பூஜை முறைகள் சொல்லி, அதர்வண வேதத்தில் மந்திரங்கள் சொல்லி, சாமிக்கிட்ட அந்த 108 மூலிகளை அவங்க கையால் கொடுத்து போட சொல்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழிலில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு, பில்லி சூன்யம் ஏவல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, உடல்ல நோய் ஏதாவது, அப்புறம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர, மனசாபத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, சொத்து பிரச்சனை அனந்தமைக்கு பிரிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு யாருக்குன்னா கிடைக்கல, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும்னு அதுக்கு, இந்த மாதிரி இந்த சில குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க ஐயா, கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியான மந்திர உச்சாடனங்கள் சொல்லி அவங்க சார்பாக அவங்க கையாளி. அப்புறம் கண் திருஷ்டின்னு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கண் திருஷ்டிக்குமே பார்த்தீங்கன்னா வெண்கடக்குன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு பூஜை பண்ணி அதுக்கு சாமிக்கிட்ட ஒரு மந்திர உச்சாடனம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி அந்த யாகத்தில் அவங்க போடும்போது அந்த கண் திருஷ்டிலாம் விலகுன்றது ஐதீகம். இது வந்து எல்லா அமாவாசை பௌர்ணமிக்குமே பண்ணுறோம். இதுக்காக எந்த கட்டணமும் வாங்குறதில்ல. யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து இதில் பயன்பெறலாம். ₹1 நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஐயா இப்போ இங்கே உள்ளே வர்றது, சாமியை பார்க்கறது, சாமியை தரிசனம் பண்ணுறது, வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே நீங்கள் சொல்கிறது கிடையாது, அந்த அம்மாவே எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்களா? கட்டாயமா. இப்போ நிறைய பேர் நிறைய கோவிலில் சொன்ன விஷயந்தான், இந்த அம்மனை பார்க்கணும் அப்படின்னு அவள் முதல்ல ஆசைப்படணும். அது அவளுடைய அனுமதி இல்லாமல் யாருமே இங்கே உள்ளே வரவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். எங்கள் அம்மா மேலே பெரியபாளையத்தம்மன் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே சதீஷ் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர், இப்போ சாமியார் ஆகிட்டான் அப்படின்னு எல்லாம் சாமியார் ஆகிட்டால. நான் இன்றைக்குமே நல்ல ஐயா இங்கே பாருங்களேன், சாமியார்ன்றது குடும்பம் குழந்தை குட்டிங்கெலாம் விட்டுட்டு, வேலை வெட்டிலாம் விட்டுட்டு, திருவண்ணாமலையில் போயிட்டு அவங்க கூட அந்த கிரிவலம் சுற்றிக்கிட்டு அங்கே கொடுக்குற அன்னதானத்தை சாப்பிடுவது தான் சாமியார். நான் இன்றைக்கும் காலேஜ் போகிறேன், இன்றைக்கும் டியூஷன் எடுக்கிறேன், அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். டெய்லி 60 பேர் சாப்பாடு செஞ்சு தெருவோரங்களில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறேன். இந்த கிராமப்புறங்களில் 20 கிராமப்புறங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருன்னா டெத் ஆகிட்டாங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ரீசர் பாக்ஸ் சாமியான பந்தல் கொடுத்துட்ருக்குறோம். இது இல்லாமல் என்னுடைய சொந்த செலவில் ஒரு 13 குழந்தைங்களை எடுத்து படிக்க வச்சுட்ருக்கிறேன். இது எல்லாம் மீறி என்னுடைய மனைவியை பார்த்துக்கிறேன், என் குழந்தை குட்டிங்களை பார்த்துக்கிறேன், குடும்பத்தோடு தான் இருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா வந்து கடவுளை வந்து வழிபடுறேன். ஐயா இப்போ சில நேரத்தில் மனசு புண்படுற மாதிரி பைத்தியக்காரன் சொல்கிறதெல்லாம் உண்டா? இல்லை, அந்த இது வந்து நான் இது வரைக்கும் என் காதில் வாங்கலை. இல்லை பழைக்க தெரியாதவன்னு ஆமாம், அந்த பேர் வந்து வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஐயா நம்ம ஒரு கணவன் மனைவி பிரச்சனை சேர்த்து வைக்கிறோன்னா ₹15,000 வாங்கணும் ஐயா. நான் 31 குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்கேன். அப்போ எவ்வளோ காசு பாருங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டே நான் ₹1 வாங்கினதில்லை.
அவங்களா மனசார எதாவது கொடுக்குறாங்கன்னா கூட சாமிக்கு ஏதாவது எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துங்க, இந்த மாதிரி தான் கேட்பேன். ஏன்னா ஊதுபத்தி இங்கே அதிகமாக செலவாகும். இப்போ கூட நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு இந்த கோவிலை காமிச்சிருப்பீங்க, லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்குன்றதுனால தான் அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கி கொடுத்த அந்த அம்மாவுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்கன்னே கட்டாயமாக இந்த அம்மாவை வச்சு அந்த வேலையை வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன். இது என்னுடைய ப்ராமிஸ். ஏன்னா அந்த அம்மா மேலே இருக்கிற அதீத நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஐயா இங்கே வந்து வேண்டிக்கிட்ட எத்தனை நாட்களில் அந்த அம்மா வந்து வேலையை முடிச்சு கொடுப்பாங்க? அதிகபட்சம் ஐயா அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து ஐயா 48 நாளில் அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்றதை கட்டாயமாக அவங்களுக்கு யார் மூலியமாவதோ அல்லது கனவுலையோ அவங்களுக்கு வந்து அந்த அம்மா வந்து அதை காட்டி கொடுப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களில் தான் இது முடிஞ்சிடும்ன்றது எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவங்க செஞ்ச கர்ம வினைகள் வந்து நிறைய அதிகமாக இருந்ததுன்னா அது 6 மாதம் 1 வருஷமும் ஆகலாம். ஐயா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட 10 கோடி ரூபாய் கடவுள் எனக்கு இவன் என்னையே பூஜை பண்ணிட்டு இருக்கான், 10 கோடி ரூபாய் கொடுத்துட்ட, இதை வச்சு நான் சந்தோஷமா வாழணும்னா வாழ மாட்டோமான்னு அவளுக்கு தெரியும். யாருக்கு எப்போ என்ன படி அளக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அதனால அவங்க கொடுக்கறத நம்ம தடுக்க முடியாது, அவங்க தடுக்கிறத நம்மளால அது பிடுங்கி வாங்கவும் முடியாது. இதை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயா இது இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு மனுஷன் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்றது நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நம்ம போய் வீட்டில் படுக்கும்போது படுத்த ஒரு அரை மணி நேரத்தில் எந்த யோசனையும் இல்லாமல் யார் ஒருத்தர் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமான உண்மையா. ஸோ ஐயா இப்போ எனக்கு ஒரு அம்மா வந்தாங்க, பேசினாங்க. அவங்க வந்து மேலதிகாரியுடைய டார்ச்சரு. வீட்டுக்கு போனால் பையன் வந்து மென்டல் மாதிரியே இருக்கானா, நல்லா படிச்சிருந்த பையன் திடீர்னு மென்டல் மாதிரி அவனா கத்துறானா, இந்த அம்மாவே கெட்ட வார்த்தையில் பேசுகிறானா, என்ன காரணம்? அவங்களுக்கு வந்து சோழி பிரசனம்னு ஒன்று இருக்கு ஐயா, இல்லை வெற்றிலை பிரசனம்னு இருக்குது. இது ரெண்டில் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஏவல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியா, இந்த ஏவல பிரச்சனைன்றது பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளுக்கு பிடிக்காதவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விதமாகவும் இருக்கும். இப்போ இந்த நிறைய பேர் வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க, முச்சந்தியில் போடுன்னு சொல்லுவாங்க. அந்த 3 ரோடு பெரிய இடத்துல போட்டு சுற்றி போட்டு முட்டை உடைக்கிறது, பள்ளம் தோண்டி புதைக்கிறது, எலுமிச்சம்பழம் சுற்றி போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இதெல்லாம் ஆழத்தி கலக்கி வெத்தலையோடு விடுவாங்க. ஐயா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அது கெட்ட சக்திகள் எல்லாம் அந்த முச்சந்தியில் வந்து ரொம்ப கூடி நிற்கும். அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துலயே சுற்றியே இருக்கும். யாருடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வீக்னஸாக இருக்கோ அவங்கள வந்து கட்டாயமாக தாக்கும். இப்போ நான் வந்து அவங்களுக்கு பில்லி சூனி ஏவல் வச்சாதான் தாக்குன்றதில்ல, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கடந்து வரும்போதும் அவங்களோட டைம் சரியில்லைன்னும் போது அதை ஆட்டி படைக்கும். அதோட பலனாக கூட இது இருக்கலாம். அது என்னன்றது முறைப்படி நம்ம சாமி கிட்ட வச்சு கேட்கும்போது அதுக்கான தீர்வுகள் வந்து சொல்லலாம். ஐயா மேலதிகாரியுடைய டார்ச்சரே இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்கள வந்து வாய் கட்டணும். ஐயா வாய் கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, நான் வேணா இங்கே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஐயா உங்களை சந்திக்கும் போது சொல்லிங்க அந்த மந்திரத்தை. ஏன்னா இதையும் யூடியூப்காரங்க எடுத்து இந்த மந்திரத்தை சொன்னால் உங்கள் குடும்பம் ஒன்றாக சேரும் அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால் ஐயாவை நீங்கள் வந்து சந்திங்க. வந்தால் இந்த தெய்வத்துக்கே ஒரு பவர் உண்டு. இந்த தெய்வத்துக்கிட்ட நானே 2வது முறை வர்றேன் அப்படின்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லை அவர்கிட்ட கேட்டாலும் நான் மந்திரத்தை சொல்கிறேன். அது நிறைய அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ சரஸ்வதி மந்திரம் இருக்கு ஐயா, குழந்தைங்க படிக்காததுக்கு ஒரு சரஸ்வதி மந்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மந்திரத்தை குழந்தைங்க சொல்லிட்டு ஒரு 21 முறை சொல்லிட்டு படிக்கும்போது அந்த படிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாகும். இதுக்கெல்லாம் யாரும் இதுக்கெல்லாம் பணம் கட்டிலாம் கேட்டுக்கணும் அவசியமே இல்லை. ஐயா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பக்தியே இல்லையே, எல்லாம் செல்லை வச்சுக்கிறாங்க, யூடியூப் பார்த்துக்கின்னு டைம் பாஸ் பண்ணிக்கின்னு. வீட்டில் இருக்கிற சில பெண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால் மேலே கால் போட்டுக்கின்னு செல்ஃபோன் பார்த்துக்கினே இருக்காங்க. ஒரு குடும்பமாகவே இல்லாமல் போயிடுச்சுங்க ஐயா நவீன டெக்னாலஜியில். அதான் பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுள் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கவுச்சி சாப்பிட்டு வந்து சாமி கும்பிடலாமா, அதெல்லாம் தப்பு இல்லையா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மன தூய்மை மட்டுமே யாருக்கு இருக்கோ, யாருக்கு மன தூய்மையோட கடவுளை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு கடவுளோடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கும். இப்போ நாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் வச்சுருக்கோம், முடியாதவங்க யாரா இருந்துட்டாங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் எதுவுமே கொடுக்கணும். கோவில் வைக்கிறவங்க டெத்துக்கே போகக்கூடாதுன்னு. ஆனால் நான் அதுக்கு விதிவிலக்கு. ஐயா மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் அவன் கடவுளே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டெத்துக்கு எத்தனை போய் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வந்து சாமிக்கும் பூஜை பண்ணுவேன். சாமி கடவுள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னென்ன, மன தூய்மையோட எவன் ஒருவன் வந்து வழிபடுகிறானோ அவனுக்கு மட்டுமே அனைத்து கடவுளுடைய அனுகிரகமும் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தண்ணி தெளிச்சிட்டு போயிடுறான். நீ நான்வெஜ் சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், தண்ணி தெளிச்சிட்டு நேராக உள்ளே போய் சாமி
மன்னிச்சுங்க, இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறான். அதான் இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்கன்றது தப்பு இல்லை. இது எந்த கடவுளுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது கிடையாது.